என்னதான் மினிமலிஸ்டா இருந்தாலும் லைஃப்பை சிம்பிளா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு பணம் வந்து ஒரு முக்கியமான ஒரு டூல். ஸோ வந்து இந்த டூலை, இந்த மணியை வந்துட்டு நம்ம சேவ் பண்ணி தான் ஆகணும், நம்மளுக்காகவும் நம்ம ஃபியூச்சருக்காகவும் நம்மளோட குழந்தைங்களுக்காகவும். ஸோ நம்மளோட மணி ஹேபிட்ஸ், நம்மளோட பழக்க வழக்கங்கள்ல ஒரு 14 டாக்ஸிக்கான மணி ஹேபிட்ஸ் தான் நீங்க உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது இந்த 14மே நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு மட்டும் இல்ல, நம்மளோட குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளோட குழந்தைங்க நம்மளை பார்த்து தான் வளர்றாங்க. நம்ம என்ன செய்யறோமோ அதை தான் அவங்க செய்வாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளும் அதே பண்ணணும்னு நினைக்கிறது. இது கைண்ட் ஆஃப் லைக் ஒரு கம்பேரிசன் மாதிரி. ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார் எடுத்துப்போன்னு வச்சுக்கோங்களேன். என்னால் ஒரு 10 lakhsக்குள்ள கார் தான் அஃபோர்ட் பண்ண முடியும். ஏன்னா என்னால் அதில் இருக்க மாதிரி தான் டவுன் பேமெண்ட்டோ ஒரு லோனோ போட்டால் என்னால் இஎம்ஐ கட்டி சீக்கிரம் முடிக்க முடியும். ஆனால் அடுத்தவங்க ஒரு நெய்பரோ இல்லை வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டோ இல்லை கலீகோ இல்லை ரிலேஷன் யாராவது வந்து ஒரு 20 lakh கார் வச்சுருக்காங்கன்னா அவங்க வச்சிருக்க அளவுக்கு வாங்கணும், இல்லை அதை விட அதிகமாக வாங்கணும் அப்படின்னு நம்மளை கம்பேர் பண்ணிக்கிட்டு நம்மளே நம்மளோட தலைவலியை ஜாஸ்தி பண்ணிக்கிறோம், நம்மளோட தூக்கத்தை நம்மளே கெடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய டாக்ஸிக் ஹேபிட், இந்த ஒரு கம்பேரிசன். அடுத்தவங்க பண்றதை நம்ம பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இது கார் வந்து ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். இது ஒரு சின்ன பொருளுக்கு கூட நம்ம சொல்ல முடியும். அடுத்தது பணத்தை பத்தி பேசுறதையும், அடுத்து வந்து என்னால பணத்தை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறது, இன்னொன்று பணத்தை பத்தி பேசுறதே வந்துட்டு ஒரு டேபு. அதை பத்தி பணத்தை பத்தி பேசுறாங்க அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு டாக்ஸிக்கான விஷயமா சில பேர் நினைக்கிறாங்க. அதுவும் வந்து ஒரு டாக்ஸிக்கான ஹேபிட் தான். ஸோ நம்மளோட பணத்தை வந்து நம்ம ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். ஏன்னா இல்லைன்னா பணம் நம்மளை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு கரெக்டா நம்ம கணக்கு பண்ணி நம்ம செலவுகளை நம்ம நடத்திக்கணும். பணத்தை பத்தி நான் பேச மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன், என் ஹஸ்பண்ட் பாத்துக்கிறாரு, ஒய்ஃப் பாத்துக்கிறாரு, என் பேரண்ட்ஸ் பாத்துக்கிறாங்க அப்படி நான் என் அம்மாட்ட கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம பணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்றது தப்பு. அடுத்தது நிறைய பேர் பண்ற ஒரு விஷயம், நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், எல்லா பணத்தையும் ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. எக்ஸாம்பிளுக்கு எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு எஃப்டில போடுறது, எல்லாத்தையும் ஆர்டில போடுறது, எல்லாத்தையும் வந்து ஒரு ஹை ரிஸ்கான ஒரு ஸ்டாக்ஸ்ல போடுறது, ஷேர் மார்க்கெட்ல போடுறது, இல்லை எல்லா பணத்தையும் ரியல் எஸ்டேட்ல போடுறது, எல்லா பணத்தையும் கோல்ட்ல போடுறது, எல்லாமே தப்பு. எப்பவுமே பணத்தை வந்து நம்ம டைவர்சிஃபிகேஷன் பண்ணணும். வெளிநாட்டுல எப்படின்னு எனக்கு தெரியாது, நம்ம நாட்டில் நீங்க இருக்கீங்க, இந்தியாவில் இருக்கீங்கன்னா நீங்க வந்து உங்க போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்றது தான் நம்மளுக்கு நல்லது. அஸ் அ பேங்கரா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நான் பண்ற விஷயம், என்னோட பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் இவங்க பண்ற விஷயம், இதெல்லாத்தையும் வச்சுதான் இதை நான் சொல்றேன். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, கெட் ரிச் குயிக் ஸ்கீம்ஸ். இது நிறைய வருது. இது வந்து ஒரு கேம்லிங்கா இருக்கலாம், இது நிறைய ஸ்கேமர்ஸ் இருக்காங்க. இதுல இவ்வளோ அமௌண்ட் போட்டிங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு நம்மளுக்கு கணக்கு காட்டுறவங்க நிறைய இருப்பாங்க. ரீசெண்டாக கூட விஜய் டிவியில் நடந்த நீயா நானா ஷோல நம்ம பார்த்துருப்போம் எவ்வளோ விதமா ஸ்கேம் பண்றாங்க. நம்மளுக்கு வந்து அந்த ஆசையை தூண்டிடுவாங்க, இந்த அமௌண்ட் போட்டா வந்துடும் அப்படிங்கிறத. அதை மட்டும் நம்பாதீங்க. பணங்கிறது ஒவ்வொரு நைட்ல யாராலையும் கோடீஸ்வரனோ லட்சாதிபதியோ ஆக முடியாது. ஆனா ஆகலாம். நம்மளோட பேஷன்ஸ், நம்மளோட உழைப்பு, நம்மளோட பொறுமை, நம்மளோட கன்சிஸ்டன்சி, இதெல்லாம் தான் நம்மள பணக்காரன் ஆக்குமே தவிர ஒவ்வொரு நைட்ல ஆகுறதுங்கிறது வந்துட்டு நடக்காது. அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னா அவங்கள விட்டு அப்படியே விலகி வந்துருங்க. அவங்க உங்களை ஸ்கேம் பண்றாங்கன்னு தான் அர்த்தம். அடுத்தது எதையுமே செய்ய மாட்டாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா. இதுவா அதுவா இதுவா அதுவான்னு கால்குலேட் பண்ணிட்டே இருப்பாங்க, அனலைஸ் பண்ணிட்டே இருப்பாங்களே தவிர எதையுமே செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பீப்புள் கிட்டையும் அவாய்ட் பண்ணுங்க. நீங்களும் அந்த மாதிரி இருக்காதீங்க. இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா, அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம வந்து எதையும் தெரிஞ்சுக்காம ஒரு பணத்தை போடக்கூடாது. ரொம்ப அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. எல்ஐசியில் நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு போடும்போது எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு. ஸோ நான் ஒரு சில காரணங்களுக்காக நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு போட்டிருக்கேன். ஆனா அதுல வந்துட்டு இதுல போடாதீங்கன்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றாங்களே தவிர அவங்க ஏதாவது பண்ணுவாங்களான்னு கேட்டா அவங்களுக்கு தான் தெரியும் அது. ஸோ வந்துட்டு எதுலையாவது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸ்ங்கிறது நம்ம பண்ணிட்டு தான் இருக்கணும். எல்லாத்துலயும் பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கணும். அடுத்தது ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா யாராவது ஏதாவது சொல்றாங்கன்ட்டு வேகமா அந்த பணத்தை வெளில எடுத்துறது.
இது வந்து எல்ஐசி மட்டும் இல்லை, ஷேர் மார்க்கெட்லேயுமே அப்படிதான். ஏன்னா திடீர்னு பார்த்தா ஷேர்ஸ் வந்து இறங்கும். அது இறங்கும் போது டக்குன்னு எல்லா பணத்தையும் வெளில எடுத்துட்டா நம்மளுக்கு லாஸ் தான் ஆகும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டில் போடாதீங்க, லாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. எல்ஐசியில் பணத்தை போட்டு வேகமாக வெளியில் எடுக்கிறது, இல்லை எல்ஐசியில் அது யூலிப் பாலிசியா, இல்லை வந்துட்டு அது என்ன பாலிசின்னு தெரியாமல் போட்டுட்டு அதுக்கப்புறமா அது வந்து பணத்தை வந்து எடுத்துருங்க, வேஸ்ட்டு, நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு அது ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக உங்களோட பணம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் சேஞ்சஸ் நம்ம வாழ்க்கையில் வரதான் செய்யும். எக்ஸாம்பிளுக்கு நான் என்னையே சொல்கிறேன். இப்போது நாங்கள் ரீசெண்டாக கார் வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்கு நான் இஎம்ஐ கட்ட போகிறேன். நான் வந்து 3 to 4 இயர்ஸில் அதை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் அமௌண்ட்டை நான் கட்டும் போது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குதான் செய்யும். அதை நினச்சி ஒரி பண்ணிவிட்டு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட மாட்டேன். அதுக்குன்னு நிறையாவும் போட மாட்டேன். எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் எல்லாத்தையும் தள்ளி வச்சுப்பேன். அதாவது ஒரு வெக்கேஷன் போகிறது, இல்லை கோல்டு சேர்க்கறது, இதெல்லாம் 1 இயர்க்குள்ளே பண்ணுற விஷயங்கள். இல்லை வந்துட்டு வேற விதமான ஏதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்கணும், ஃபர்னிச்சர் வாங்கணும், இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் என் பையனுக்கு காலேஜ் போடுறது, ஸ்கூலுக்கு போடுறது, மற்ற என்பிஎஸ்ல நான் போடுறது, இதை வந்து கம்மி அமௌண்ட்டாக நான் போட்டுட்டு தான் இருப்பேன். அடுத்தது சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு சர்க்கஸே நடக்குது. நீங்கள் எடுத்தீங்கன்னா நிறைய சோஷியல் மீடியாவில் ஃபினான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் இருக்குது. அதில் நான் எல்லாமே தப்புன்னு சொல்ல மாட்டேன். சில ரொம்ப ஃபியூ ஜென்யூனான யூடியூபர்ஸ் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறவங்க இருக்காங்க. பட் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ ரூபாய் போட்டிங்கன்னா இத்தனை கோடி சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறவங்கள வந்துட்டு நம்ம நம்பவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு சில வீடியோஸ் வரும். நீங்கள் வந்து இதை பண்ணீங்கன்னா நீங்கள் 1 மில்லியன் வியூஸ் வந்து யூடியூப்ல உங்கள் வீடியோக்கும் வந்துடும் அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க சேனல்லையும் எந்த வீடியோவுக்குமே மில்லியன் வியூஸ் வந்தே இருக்காது. ஸோ அவங்களே பண்ணி காட்டாத போது அடுத்தவங்களுக்கு எப்படி சொல்கிறாங்க? அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னொன்று வந்து அவங்க இந்த வீடியோஸ் போடுறவங்களாம் அன்னைக்கு ப்ரெசென்ட் வாழ்க்கையை இழந்துட்டு ஃபியூச்சருக்காக மட்டும்தான் சேர்க்குற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அலசி ஆராய்ஞ்சு தான் சோஷியல் மீடியாவை நம்பணும். அடுத்த டாக்ஸிக் ஹேபிட், நமக்கு என்ன இருக்குதோ அதை பார்க்காம அடுத்தவங்க கிட்ட இருக்கிறத நினச்சி நம்ம வந்துட்டு நம்மக்கிட்ட இல்லையே அது அப்படின்னு நினைக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து எங்கிட்ட வந்து எங்ககிட்ட வந்து ஒரு 7 ஹவுசஸ் இருக்குது. அதுலேருந்து எங்களுக்கு வந்து இன்கம் வருது. ஸோ அதை நான் பார்க்காம பக்கத்தில் வந்து இப்போ வந்து ஒரு 4 ஃப்ளோர் உள்ள அப்பார்ட்மெண்ட் ரீசெண்டாக கட்டிட்டு இருக்காங்க. அவங்க 4 மாடி கட்டிட்டாங்க, நான் 2 மாடி தான் கட்டியிருக்கேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன்னா நான் என்கிட்ட இருக்கிறத பார்க்க மாட்டேன். இல்லை இன்னொருத்தவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இல்லை நானே பிஸ்னஸ் பண்ணுறேன், இன்னொருத்தவங்க வீடு வச்சிருக்கிறத பார்த்து என் பிஸ்னஸை பார்க்காம அவங்கள பார்த்து நான் எனக்கு வந்து அவங்க வச்சுருக்காங்க என்கிட்ட இல்லைன்னு நான் வருத்தப்பட்டு இருந்தேன்னா என் பிஸ்னஸில் நான் கோட்டையை விட்டுருவேன். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு நம்ம கிராட்டிடியூடோடு இருக்கணும். அடுத்தவங்கள என்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்காம இருந்தோம்னா நம்ம முன்னேறலாம். அடுத்தது அடுத்தவங்களை ப்ளீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்த செய்யாமல் இருக்கிறது நம்மளுக்கு எப்போவுமே பெட்டர். எல்லா விஷயத்துலையுமே, மணி விஷயத்தில் மட்டும் இல்லை. ஏன்னா நம்மளால எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது இந்த உலகத்தில். நம்ம வந்து 2 மாடி வீடு கட்டணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் நம்மளால ஒரு ஃப்ளோர் தான் கட்ட முடியும். என் பையன் ரீசெண்டாக வந்துட்டு என் பையனுக்கு எப்போவுமே எப்போ கேட்டாலும் எனக்கு ஷெஃப் ஆகணும்னு சொல்லுவான். ஆனால் அவன் டாக்டர் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கொள்ளு பாட்டி சொல்கிறாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் டாக்டர் தான் வந்து ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறாங்க. பட் அவங்களுக்கு தெரியாது ஷெஃபாலேயும் முடியுங்கிறது. அவன் ஷெஃப் ஆறானா டாக்டர் ஆறாங்கிறது அவனோட விஷயம். அதில் நான் கூட தலையிட மாட்டேன். ஸோ எல்லாரையும் நம்மளால ப்ளீஸ் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று சொல்லுவாங்க. அடுத்தது சோஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம வந்துட்டு ஒரு வீடு கட்டுறதோ, இல்லை வந்து கார் வாங்குறதோ, இல்லை வந்துட்டு வேலை பார்க்குறத கூட சொல்லலாம். சோஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம லைஃப்பை நம்மளே நிறைய விதங்கள் எழுதணும். கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தால் தான் வந்துட்டு சோஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு என்கிட்ட சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் வேலையை விடுறதுக்கு முன்னாடி. ஸோ நீ கவர்மெண்ட் ஜாப்ல இருக்க ஏன் விடுறது தான் வந்து சொசைட்டியில் வந்து பெரிய விஷயம். பட் அது எல்லாமே இப்போ எதுவும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நான் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். 5 வருஷம் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு 4.5 வருஷம் ஆகுது. இப்போதான் வந்து 1 lakh வந்திருக்கு. இந்த 1 lakh வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே 1 lakh வந்தாதான் ஒரு நல்ல யூடியூப் சேனல் அப்படிங்கிற மாதிரி அந்த சொந்தக்காரங்களோட ஒரு அபிப்பிராயம் இருக்கு. ஸோ சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காக நீங்க எதையுமே பண்ணாதீங்க. அது எதுவுமே நம்மளுக்கு வந்து நம்ம வாழ்க்கைக்கு சோறு போடாது.
அடுத்தது மணி அப்படிங்கிறது கோல் கிடையாது, இட்ஸ் அ டூல். ஸோ மணியை நோக்கி மட்டுமே நம்ம ஒரு விஷயத்த பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையை இழந்துருவோம். ஸோ வந்து மணிங்கிறது முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லலை. நம்ம வந்து நம்ம குழந்தைய வளர்க்குறதுக்கு, படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பணம் தேவைதான். ஸோ நம்ம வாழ்க்கையில அதை மட்டும் பார்த்துக்கிட்டு நம்மளோட அல்டிமேட் கோல்னு ஒன்று இருக்கும். வாழ்க்கையில நம்ம இதை செய்யணும், பட் அதில் பணம் கம்மியாக வருதா இருக்கலாம், இல்லை வந்துட்டு வேற ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம். அப்புறம் பண்ணுவோம்னு அந்த நம்மளோட அந்த வாழ்க்கையோட லட்சியத்தை நம்ம தள்ளி போட்டுட்டே வருவோம். ஸோ ஒரு இடத்துல உங்களோட இப்போ இருக்க அந்த ப்ரெஷரான ஒர்க்கை நிறுத்திட்டு அந்த கோலை நோக்கி கூட நீங்க போக ஆரம்பிக்கலாம். ஏன்னா மணிங்கிறது டூல் தான், அது வந்து கோல் கிடையாது. அடுத்தது நம்மளோட நாளைக்காக தான் நம்ம வந்து பணம் சேர்க்கிறோம். ஸோ அந்த பணம் சேர்க்கறது தப்பு கிடையாது. ஆனா அதுக்காக நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நான் கோலை இழந்துடக்கூடாதுன்னு சொன்னேன். அதே மாதிரி இன்னைக்கு நம்மளோட சந்தோஷங்களை இழந்துடக்கூடாது. ரொம்ப சாதாரண, ரொம்ப எல்லாருக்கும் முக்கியமான ஒரு சந்தோஷம் வந்துட்டு நம்ம ஃபேமிலி கூட இருக்கிறது, நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட இருக்கிறது. ஸோ அதை வந்து நம்ம வந்து என்றைக்குமே இழந்துடக்கூடாது, பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக. ஸோ அதை வந்து நம்ம எல்லாருமே எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டா லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்கும். ஸோ மணி இஸ் நாட் அல்டிமேட் கோல். இதுக்கு முன்னாடி சொன்ன பாயிண்டே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையோட லட்சியத்தையும் நம்ம பார்க்கணும், நம்மளோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களையும் நம்ம வந்து பார்க்கணும். அண்ட் ஃபைனல் ஒன், பாஸ்ட் இஸ் ஆல்வேஸ் பாஸ்ட். மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாஸ்ட்ல மணி மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், நானும் பண்ணியிருக்கேன் சில விஷயங்கள்ல. பட் அதையே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்மளால முன்னேறவே முடியாது. ஸோ வந்து முடிஞ்சது முடிஞ்சிருச்சு. இனிமே அந்த தவறுல இருந்து நம்ம ஒரு பாடம் கத்துப்போம். அதுல இருந்து நம்ம திருந்தி நம்ம வந்து அடுத்து நம்ம எடுக்கிற பண ரிலேட்டடா நம்ம எடுக்கிற முடிவுகளை கரெக்டா எடுப்போம். நம்ம கத்துக்கிட்ட பாடத்துல இருந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம பாடம் சொல்லி கொடுப்போம்னு நம்ம நினைச்சுப்போம். ஸோ வந்து ஒரு டைம் இழந்துட்டா அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சு சோர்ந்து போய் உட்காந்துடாதீங்க. கண்டிப்பா உங்களால முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு த சேனல். அண்ட் மறந்துடாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.